அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் இன்னும் உங்கள் அன்புடன் முகமது பஷீர் நக்ஷிபந்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்து பட்டியலை பதிவிடுங்க. நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது போரான இப்போர் ரமலான் பிறை 17 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு புதன்கிழமை அன்று மக்காவிற்கு தென்மேற்கில் 80 மைல் தொலைவில் உள்ள பத்ர் என்ற இடத்தில் இடம்பெற்றது. 313 பேர்களை கொண்ட முஸ்லிம்களுக்கும் 1000 குறைஷி காஃபிர்களை கொண்ட இரு தரப்பினர்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த போரில் இறுதியில் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வின் உதவியுடன் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றது மட்டுமல்லாது குறைஷி காஃபிர்களின் தலைவர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டார்கள். இந்த போர் இடம்பெறுவதற்கான காரணம் குழப்பவாதிகளுடைய பார்வையில் முஸ்லிம்களாகிய சஹாபாக்கள் குறைஷி காஃபிர்களில் ஒருவரை கொலை செய்ததுதான் என்று அவர்கள் கூறினாலும் அது உண்மைத்தன்மைக்கு எதிரானது. அப்போது அந்த போர் இடம்பெற்றதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கிறீர்களா? வாங்க அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த போர் இடம்பெறுவதற்கான காரணம் அப்துல்லா இப்னு உபை என்ற முனாஃபிக், அதாவது நயவஞ்சகனின் செயலாகும். குறைஷி தலைவர்களில் ஒருவனான அபு சுஃபியான் மக்காவாசிகள் 30 பேருடன் வியாபார நோக்கமாக சிரியா சென்று பெரும்பாலான பொருட்களுடன் மக்கா நோக்கி புறப்பட்டான். இந்த முனாஃபிக்கான அப்துல்லா இப்னு உபை அபு சுஃபியானிடம் சென்று முஸ்லிம்கள் குறைஷியர்களில் ஒருவரை கொண்டு விட்டதாகவும் அபு சுஃபியான் மற்றும் மற்ற குறைஷியர்கள் கொண்டு வந்த வியாபார பொருட்களையும் செல்வங்களையும் முஸ்லிம்கள் கொள்ளையடிக்கப் போவதாகவும் ஒரு பொய்யான செய்தியை கூறினான். இதனை நம்பிய அபு சுஃபியான் குறைஷி காஃபிர்களின் தலைவரான அபு ஜஹலுக்கு ஒரு தூது கடிதம் எழுதினான். அந்த தூது கடிதத்தை கைஸ் பின் இம்ரஉல் என்பவனிடம் கொடுத்து அனுப்பினான். அந்த கடிதத்தில் அவன் இவ்வாறு எழுதினான்: முஸ்லிம்கள் நம் குறைஷியரில் ஒருவரை கொண்டு விட்டனர். இன்னும் நமது வியாபார பொருட்களை கொள்ளையடிப்பதற்காகவும் எங்களை தாக்குவதற்காகவும் வருகிறார்கள். ஆகவே எங்களை காப்பாற்றும் பொருட்டு பெரும் படை திரட்டி கொண்டு வருமாறு எழுதினான். உண்மையில் முஸ்லிம்கள் குறைஷியர் யாரையும் கொல்லவில்லை. குறைஷியர் முஸ்லிம்கள் யாரையும் கொல்லவும் இல்லை. எல்லாம் அந்த முனாஃபிக்கான அப்துல்லா இப்னு உபை என்பவன் கட்டுவித்த பொய்யான வதந்தியாகும். அந்த அப்துல்லா இப்னு உபை என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழரான சஹாபாக்கள் கூட்டத்தில் ஒருவராக நடித்து கொண்டிருந்த ஒரு முனாஃபிக் காஃபிர் ஆவான். ஆகவே அவன் அபு சுஃபியானிடம் முஸ்லிம்கள் குறைஷியர்களில் ஒருவரை கொண்டு விட்டதாக கூறியதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து குறைஷியர்கள் சஹாபாக்களில் ஒருவரை கொண்டு விட்டதாகவும் இன்னும் சஹாபாக்களை அடித்து காயப்படுத்தி விட்டதாகவும் மதீனாவை கைப்பற்றுவதற்காக பெரும் படையுடன் மதீனா நோக்கி அவர்கள் வருவதாகவும் வதந்தி ஒன்றை பரப்பிவிட்டான். மதீனாவை தற்காத்து கொள்ளும் நோக்குடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 பேர்களை கொண்ட படையை திரட்டினார்கள். இதில் 86 பேர் முஹாஜிரீன்களும் 227 பேர் அன்சாரிகளுமாக இருந்தனர். இந்த போரில் மொத்தமாக 9 பேர்கள் சேர்த்து கொள்ளப்படவில்லை. பத்ர் போரில் பங்கு பற்றிய சஹாபாக்களின் பெயர்களை இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அந்த பக்கம் அபு ஜஹல் 1000 வீரர்களை கொண்ட படையை திரட்டி மதீனா நோக்கி வந்தான். அவனின் படையில் 1000 வீரர்கள், 700 ஒட்டகங்கள், 100 குதிரைகளுடன் 1000 கவசங்கள் உட்பட போருக்கு தேவையான எல்லா பொருட்கள் மற்றும் ஆயுதம், உணவு என்பவற்றுடன் தனது படையினர்கள் சோர்ந்து போகக்கூடாது, உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற நோக்குடன் பறை அடித்து பாடும் பெண்களையும் இணைத்திருந்தான். இந்த பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட 313 சஹாபாக்களிடம் 3 குதிரைகளும் 9 உருக்கு சட்டைகளும் இன்னும் குறைந்த போருக்கு தேவையான பொருட்கள் 70 ஒட்டகங்களும் இருந்தன. அப்போது ரமலான் நோன்பு இறைவனால் கடமையாக்கப்பட்டிருந்த முதல் ஆண்டு.
சஹாபாக்கள் நோன்பாளிகளாக இருந்தார்கள். இன்னும் அவர்களிடத்தில் பேரீச்சம்பழம் மற்றும் நீரை தவிர வேறு ஒரு உணவும் இருக்கவில்லை. போர் செய்வதற்கான பொருட்கள் இல்லாத சஹாபாக்கள் கைகளாலேயே சண்டையிட தயாரானவர்களாய் தனது உயிரை தியாகம் செய்ய துணிந்தவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட 313 சஹாபாக்கள் பிறை 12 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கிபி 624 மார்ச் மாதம் 11ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மக்கா நோக்கி புறப்பட்டார்கள். இந்த நிலையில் அபூ சுஃபியான் செங்கடல் கரை ஓரமாக மக்காவிற்கு பாதுகாப்பாக சென்றடைந்தான். பின் அவன் அபூ ஜஹலுக்கு, நான் பாதுகாப்பாக மக்கா திரும்பி விட்டேன், நீ உன்னுடைய படையுடன் திரும்பி மக்கா வந்துவிடு என்று தூது கடிதம் அனுப்பினான். அபூ சுஃபியானின் கடிதம் கிடைத்து அதை படித்து அபூ ஜஹல், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் கூட்டத்தாரையும் பழிவாங்கும் சரியான நேரம், ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது என்று எண்ணி தனது படையுடன் முன்னோக்கி சென்றான். இப்படி இருக்க முஸ்லிம்களின் படை பத்ர் பள்ளத்தாக்கை வியாழக்கிழமை மாலை அடைந்தது. அங்கு குறைஷி காஃபிர்கள் முன்னரே வந்துவிட்டனர். இன்னும் அவர்கள் ஊட்டுகள் உள்ள இடத்தை பார்த்து அமர்ந்து கொண்டிருந்தனர். முஸ்லிம்களின் பக்கம் ஒரு கிணறு அல்லது ஊற்று இல்லாத இடமாக, வறண்ட இடமாக காணப்பட்டது. அப்போது உபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தமைக்கான காரணம் இறைவனின் கட்டளையா இல்லை உங்களின் போர் தந்திரமா என்று. அதற்கு நபி ஸையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, இது இறைவனின் கட்டளையும் இல்லை, என் தந்திரமும் இல்லை. அப்போது அந்த சஹாபி, அப்படியாயின் நாயகமே, நாங்கள் ஊட்டுக்கள் மற்றும் கிணறுகள் இருக்கும் பகுதியை கைப்பற்றி எதிரிகள் அதை உபயோகிக்க முடியாமல் செய்து நமது தோழர்கள் அதை பாவனைக்குட்படுத்துமாறு செய்தால் அவர்கள் போர் செய்ய உற்சாகமானவர்களாக இருப்பார்கள் என்றார்கள். அவர்களின் கருத்தை ஏற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே செய்தார்கள். இரவு இறைவனின் அருளால் மழை பொழிந்து அதனால் அந்த காஃபிர்கள் இருந்த பகுதிகளில் அங்காங்கே சில குட்டைகளில் மழை நீர் தங்கியது. அதனை அந்த காஃபிர்கள் தனக்கு ஏற்றது போல் பெரிதாக்கி நீரை சேமித்து அதனை குளிப்பதற்காகவும் குடிப்பதற்காகவும் பயன்படுத்த நினைத்தார்கள். அவர்களது அந்த யோசனை தோல்வியில் முடிந்து அவர்கள் தோண்டிய அந்த குட்டைகளும் அவர்கள் இருந்த தாழ்ந்த இடமும் சேரும் சகதியுமாக காணப்பட்டது. அந்த நீர் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தகுதியற்றதாய் மாறியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு உள்ளம் அவர்களின் நிலையை கண்டு மகிழ்ச்சி பெறாமல் அவர்கள் மீது இரக்கம் கொண்டது. அதன் விளைவாக முஸ்லிம்களின் இடத்தில் இருந்த கிணற்று மற்றும் ஊட்டு நீர்கள் அந்த காஃபிர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் போர் நடப்பதை பார்க்கும் விதத்தில் மேட்டின் மீது குடிசை போடப்பட்டு அவர்கள் அதில் தங்கியிருந்தார்கள். அந்த குடிசையின் மேற்புறத்தில் ஈச்சமர ஓலைகளும் மட்டைகளும் போடப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெய்காப்பலராக சய்யிதுனா அபூபக்கர் ஸிதீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மற்றும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கையில் ஆயுதத்துடன் நின்றிருந்தார்கள். அபூ ஜஹலும் அவனுடைய படையினரும் அல் அகன் கல் என்ற குண்டு பக்கத்தில் தங்கினார்கள். இப்போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17 ஆரம்பமானது. முஸ்லிம்களாகிய சஹாபாக்கள் இறைவனுடைய துணையுடன் களத்தில் இறங்கினார்கள். அபூ ஜஹலும் அவனுடைய கூட்டத்தாரும் ஆணவம் கொண்டவர்களாய் 313 பேரை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என்ற எண்ணத்துடன் போரில் களமிறங்கினார்கள். இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறைவனான சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். அந்த துஆவை ஏற்ற இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக மலக்குமார்களை உதவிக்காக அனுப்பினான். அந்த மலக்குமார்களை முஸ்லிம்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்காக அவர்களுக்கு தங்க தலைப்பாகை கட்டி பறக்கும் குதிரைகளில் கையில் ஆயுதம் ஏந்தி போர்க்களத்திற்குள் இறங்கினார்கள். முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற பெயர்களுடைய அன்சாரி இளைஞர்கள் இஸ்லாத்திற்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் அநியாயம் செய்யும்
அபூஜஹலை கண்ட இடத்தில் வெட்டி சாய்க்க வேண்டும் என்று உறுதி கொண்டு ஹல்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சென்று அந்த சஹாபிகள், சிறிய தந்தையே, அபூஜஹல் என்பவன் யார் என்று மெதுவாக கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எனது அண்ணன் மகனே என்றார்கள். ஏற்கனவே இவர்கள் எடுத்த உறுதிமொழியை கேட்ட அவர்கள், ஒன்றும் தெரியாதவர்களே போல், ஏன் அதை தெரிந்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று வினவினார்கள். அவனை கண்ட இடத்தில் சாய்த்து விடத்தான் என்றார்கள். அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், போர்க்களத்தில் இரட்டை கவசம் அணிந்திருந்த அபூஜஹல் இருக்கும் இடத்தை வாயால் சொல்லாமல் செய்கையால் காட்டினார்கள். அவர்கள் சொன்ன அடுத்த கணம் புலியை போல் பாய்ந்து அவனை முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெட்டி சாய்த்தார்கள். தந்தை மரணித்ததை பார்த்த அபூஜஹலின் மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வெட்டினார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் குறைஷியர் பக்கம் இருந்தாலும் பிறகு இஸ்லாத்தை தனது மார்க்கமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் ஏற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த போரில் உறவினர் தெரிந்தவர் என்று பாராமல் எதிர்த்து போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த போரின் வெற்றி இறைவனின் உதவியால் முஸ்லிம்கள் வசமானது. இந்த போரில் பல குறைஷி காவிரிகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அபூஜஹல், உதுபா, சைபா, அபுல் பத்ரி, ஜம்ஹத், அபு ஆசிப்னு இஷாம், உமையத்துப்னு கலப், முனப்பஹ் ஆகியோருடன் 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். 74 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரிய தந்தை அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களின் புதல்வர் அகீல், மருமகன் அபுல் ஆஸ், பெரிய தந்தை அல் ஆரித் இப்னு அப்துல் முத்தலிப் பின் நௌஃபல் முதலியவர்கள் ஆவார்கள். முஸ்லிம்களின் தரப்பில் 13 பேர் ஷஹீதானார்கள். அவர்களின் திருநாமங்கள்: முபஷிர் இப்னு அப்துல் முன்கதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரபிஹு இப்னு முஅல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு கைசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யஸீத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபைதா இப்னு ஆரித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆக்கில் இப்னு புகைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஅவ்வித் இப்னு ஆரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, திஸ்மிலைன் இப்னு அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆரிசா இப்னு சுரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஃப்வான் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவுஃப் இப்னு ஆரித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த போரில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 27இல் முடிவடைந்தது மட்டுமல்லாது இந்த போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றனர். இப்போர் 10 நாட்கள் இடம்பெற்றது.